அப்போ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. எனர்ஜியில், எலக்ட்ரிக் வெஹிக்கிளில், ஆட்டோமொபைலில், வாட்டரில், அக்ரிகல்ச்சரில், டெக்னாலஜியில் எவ்வளவு பிரச்சனை. மெடிக்கல் இன்னைக்கு எல்லாம் போய் பாருங்க. உனக்கு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டானே, எதுக்குன்னே காய்ச்சல் வந்தால் ஏன்னா 5000 ரூபா பில் போடுறேன், போடுறாங்களா இல்லைங்களா? நம்ம டாக்டர் அந்த மாதிரி இல்லை, மக்கள் மருத்துவர் சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க. பட் நீங்கள் அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஃபீவர், ஓகே சார் இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுங்க. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கே தெரியுண்ணே தொண்டை இன்ஃபெக்ஷன் அதனால தான் காய்ச்சல். இல்லை சார், இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்டூல் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும், என்னையா இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. காஸ் ஆஃப் ஃபீவர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், மிஷின் வாங்கியிருக்கிறாங்க, 1 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டணும், மாதம் இஎம்ஐ கட்டி ஆகணும். உண்மைதானுங்க, அவங்களையும் தப்பாக சொல்ல. த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரேடியோ இமேஜிங் வச்சிருக்கேன், எவ்வளோங்கண்ணே? ஒரு 15 கோடி தான். 3D ஹார்ட் மேப் பண்ணுற மிஷின் வச்சிருக்கேன், எவ்வளோங்க? 22 கோடி தான். அந்த மிஷின் காசை எப்படி எடுப்பாங்க? ஒரு பக்கம் டெக்னாலஜி வேணும், அட்வான்ஸ்மெண்ட் வேணுங்கிறோம், இன்னொரு பக்கம் நீங்கள் நானும் தான் அங்கே போகும்போது அந்த காசை அவங்க எடுக்க முடியும். அவங்களும் இஎம்ஐ கட்டணும், சர்ஜரிக்கு பணம் கொடுக்கணும். ஒரு சின்ன ஹார்ட்டுக்குள்ளே இத்தினூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்க பேஸ் மேக்கர் 2 லட்சம், 1 லட்சம், 4 லட்சத்துக்கு வைக்கிறாங்க. மெடிக்கல் ஃபீல்டு இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இட் நீட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பயாலஜி, ஃபிசிக்ஸ், எ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எல்லா சப்ஜெக்டும் கலந்து இந்தியாவில் நமக்கு தேவைப்படுது. மிஷன் இங்கே நீங்கள் உருவாக்கணும். கோவிட் வரைக்கும் இந்தியாவில் வி நெவர் மேனுஃபேக்சர் சிங்கிள் வென்டிலேட்டர். ஒரு வென்டிலேட்டர் மிஷின் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலைங்க. கோவிடுக்கு அப்புறம் தான் வி ஹவ் ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் வென்டிலேட்டர். யோசிச்சு பாருங்க, ஆஃப்டர் 2019. அப்போ எவ்ரி சிங்கிள் வென்டிலேட்டர் வெளியிருந்து வருது. ஐசியூவில் போய் அட்மிட் ஆனால் ஒரு நாளைக்கு 50,000. ஏன்? வென்டிலேட்டர் காசு கொடுக்கணுங்க. இன்னைக்கு வென்டிலேட்டர் ஜிவிகேவில் போட்டிருக்காரு, ஜிஎஸ்கேவில் சென்னை பக்கத்தில். இந்தியாவில் 30% நான் ஒரு கம்பெனி அடிச்சு தட்டுறேங்க, 2020 ஆரம்பிச்சேங்க, எல்லாரும் வென்டிலேட்டர் போடுறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் வில் ஸ்டார்ட் கம்மிங் டவுன் ப்ரொவைடட் த டெக்னாலஜி பிகம்ஸ் இந்தியன், பிகம்ஸ் ஹோம் க்ரோன். இந்த ஊரில் தயாரிக்கும். இங்கே ஆனந்தன் ஐயாசாமி இருக்கார், இன்டெல் சிப்பு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம், அண்ணே எப்படியாச்சும் இந்த தைவானுக்கும் சைனாக்கு மட்டும் சண்டையே வந்துடக்கூடாது அப்படி. நமக்கு ஏங்க தைவான் இத்தினோன்னு நாடு, சுண்டக்காய் மாதிரி ஒரு நாடு, சைனா இவ்வளோ பெரிய நாடு, இவனுக்கு 2 சண்டை போட்டால் நமக்கு என்னங்க பிரச்சனை? இல்லைண்ணே, செல்ஃபோன், கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர் அப்படி இருக்கா, அதுக்குள்ளே நீங்கள் உடச்சி போகணும்னு நாங்கள் விரும்புகிறோம். வி வாண்ட் யூ டு பிரேக் இன் டு தட். ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு மோடிஜி பேர் நமஸ்காரம் சொல்லுவார்? எதுக்கு மோடிஜி இவ்வளவு ஃபாரின் பயணம் போனார்? 2017 19 எதுக்கு நாடாக போனார்? இவனை பேலன்ஸ் பண்ணு, இவனை தட்டு, இவனுக்கு நமஸ்காரம் சொல்லு, இவனுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு வா. எல்லாத்தையும் வச்சா தான் நாம் வளர முடியும். பெட்ரோல் ஒருத்தன் தேவைப்படுது, டீசல் ஒருத்தன் தேவைப்படுது, கேஸ் கட்டாரில் தேவைப்படுது, பருப்பு ஒருத்தவங்கிட்ட வருது, சன்ஃப்ளவர் ஆயில் ஒருத்தன் வருது, ஆம்ஸ் ஒருத்தவங்கிட்ட வருது, சிப் ஒருத்தவங்கிட்ட வருது. எப்படி இந்த நாட்டை நடத்துறதுங்க? அதுக்கு தான் 2019 சொன்னார், போதும்டா சாமி ஆத்ம நிர்பார் பாரத்னார். இன்னியெல்லாம் போய் கையெல்லாம் என்னால் காட்ட முடியாதுப்பா, ஆத்ம நிர்பார் பாரத் நம்ம ஊர்லேயே நம்ம செய்வோம். யூ காட் டு சால்வ் த கண்ட்ரிஸ் ப்ராப்ளம் பை ஃபைண்டிங் எ வே. பெட்ரோல் டீசலை குறைச்சிடலானே, கேஸை குறைச்சிருவோம், சிப்பை நானே பண்ணுறேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்னும் சீப்பாக பண்ணி கொடுக்குறேன், மெடிக்கல் டிவைசஸ் இன்னும் சீப்பாக நான் பண்ணுறேன். திஸ் இஸ் த சொசைட்டிஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆகி. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஹவு மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதனால் அவர் ரெக்வெஸ்ட் யூ இஸ் நிறைய படிங்க, படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் இந்த வயசில் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் படிக்கல அப்படின்னா ஸ்டேல் ஆயிடுவீங்க. படிச்சுட்டே இருங்க. சிப் வார் அற்புதமான புக், மெக்கின்சி புக் ஆஃப் தி இயர் 2021 வாங்கி படிங்க. உலகத்தில் சிப்புக்கு எப்படி சண்டை போட்டுக்கிறான், அதனால ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கு, படிங்க. ஸோ இந்த கேள்வியை நான் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் ஹானஸ்டாக யோசிங்க. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் why are you born? நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்பது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். why are you born? இந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன? நீங்க வாழ்க்கையில் என்ன ஆக போறீங்க? எதற்காக கடவுள் உங்களை படைத்தார்? ஒரு பாப்பா கை தூக்குறாங்க. there is a sister. ஓகே, சரி, இந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்குறேங்க. ஏன் பிறந்தேன் என்பதை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, ஐ எம் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங். கிரேட், சூப்பர், தேங்க்யூ. அண்ணா இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, இனிமேல் தான் யோசிக்க போகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஈக்குவலாக இதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க.
அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கண்ணா. எதுக்குன்னா அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு, ஒரு வாழ்க்கையே ஒரு வரம், அதை வாழ்ந்துட்டு போகலாம். டெய்லி காலையில் வந்து கிழக்கில் சூரியன் உதிக்குது, மேற்கில் சூரியன் மறையுது. அதனால் எனக்கும் வாழ்க்கை ஒரு நாளாக 80-90 வருஷம் அந்த மாதிரி யார் இருக்கிறீங்க? எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும்? இது சரிதாங்க, இது ஒரு ஃபிலாசபிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ 4 கேட்டகரியில் தான் நாம் இருக்கோம். எதையுமே ஒரு பவுண்டரி போட்டு உங்கள் நாலேஜை தேடலை விட்டுறாதீங்க. குர்கானில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் அப் நடக்குதா, யோசிக்காதீங்க. ஒரு ட்ரெயினை பிடிச்சி 3rd கிளாஸில் டிக்கெட்டை வாங்கி குர்கான் போய் ஒரு நாள் உட்காந்துட்டு வாங்க, நாலேஜ் கிடைக்கும். சென்னையில் நடக்குதா, ஈரோட்டிலேருந்து கிளம்பி வாங்க. ஹைதராபாத்தில் நடக்குதா, கிளம்பி போங்க. பெங்களூர் நடக்குதா, கிளம்பி போங்க. கோயம்புத்தூர் நடக்குதா, கிளம்பி போங்க. தேடி தேடி செல்வத்தை சேருங்க, கல்வி செல்வத்தை. இது எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர். இதெல்லாம் நீங்கள் தேட தேட அடுத்த 5 வருஷம் நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய 5 ஆண்டுகள் என்பதை மறந்துடாது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஹூ ஆர் யூ. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். ஜப்பானில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேங்க்கில் போட்டினா, நம்ம ஊரில் பேங்க்கில் போட்டால் வட்டி கொடுப்பாங்க. ஜப்பானில் பேங்க்கில் போட்டால் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். நீ பேங்க்லேயே போடாத, பேங்க்குக்கே பணத்தை கொண்டு வராதுன்னு ஜப்பானில் சொல்கிறாங்க. நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். 100 ரூபா போட்டால் 99 ரூபா கொடுக்குறான். நம்ம ஊரில் 100 ரூபா போட்டால் 103 ரூபா 104 ரூபா கொடுப்பாங்க. என்னையா 100 ரூபா போட்டால் 99 ரூபா கொடுக்குறேன்னா, இல்லை இந்த பணத்தை கொண்டு போய் தொழில் ஆரம்பிங்க, பேங்க்கில் போட்டு வட்டி வாங்காதீங்கிறான் ஜப்பான். கோ அண்ட் டூ சம்திங் வித் திஸ் மணி, டோன்ட் கம் அண்ட் சேவ் திஸ் மணிங்கிறான். ஸோ உலகம் முழுவதும் பாருங்க, இந்தியன் ஸ்டேட்டை, நம்ம கண்ட்ரியை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மார்க்கெட் உங்கள் கண் முன்னாடி இருக்கு. பிக் மார்க்கெட், அமேசிங் மார்க்கெட். த ஹோல் இந்தியா இஸ் யுவர் மார்க்கெட். ஒரு பொருளை செஞ்சீங்கன்னா 142 கோடி பேர் நிற்கிறாங்க. 142 கோடி பேர். யூரோப்னா ஒரு கான்டினென்ட் வேணும், ஆப்பிரிக்கா பாதி கான்டினென்ட் வேணும், அமெரிக்கா 33 crore. யோசிச்சு பாருங்க, எல்லாம் லேக்ஸில் இருக்கிறான், மில்லியனில் இருக்கான், 1 மில்லியன் 2 மில்லியன் வச்சிருக்கிறான். அதனால் நீங்க பெருசா யோசிக்கணும், சின்னதாக யோசிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் 5 years